வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்ஸ் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பிஎஃப் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இஎஸ்ஐ பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிஎஃப்ன்றது ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து மேண்டேட்டரி ரிட்டையர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் உங்களோட சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க உங்களோட ஆர்கனைசேஷன் மூலயமா. பிஎஃப் வந்து எதில் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சேலரி ப்ளஸ் டிஎன்என்ஸ் அலவன்ஸ், டிஏன்னு சொல்லுவாங்க, அதிலேருந்து தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது உங்கள் டோட்டல் கிராஸ் சேலரிலையோ இல்லை நெட் டேக் ஹோம்லேயோ வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இது வந்து உங்கள் கம்பெனியில் வந்து 20 ஆர் மோர் எம்ப்ளாயீஸ் இருக்கிறப்போ தான் இந்த பிஎஃப் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி உங்களோட சேலரி லிமிட் வந்து பர் மந்த்துக்கு 15,000க்குள்ளே இருந்தால் தான் வந்து இது வந்து அப்ளை ஆகும். ஸோ இதோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து 12% ஆஃப் உங்கள் பேசிக் சேலரி ப்ளஸ் டிஎன்என்ஸ் அலவன்ஸ் டிஏலேருந்து இருக்கும். இது வந்து மந்த்லி உங்கள் சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷனும் அதே மாதிரி 12% இருக்கும். அது வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. 3.67% வந்து எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இபிஎஃப்க்கு போகும். அண்ட் 8.33% வந்து எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் இபிஎஸ்க்கு போகும். இது இல்லாமல் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து இன்னும் 1% எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். அது வந்து 0.5% வந்து இன்சூரன்ஸ்க்கு போகும், இடிஎல்ஐன்னு சொல்லுவாங்க. அண்ட் 0.5% வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ்க்கு வந்து போகும். இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அக்யூமுலேட்டட் ஃபண்ட்ஸ் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கும், ப்ளஸ் டேக்ஸ் ஃப்ரீ. இது வந்து ரிட்டையர்மெண்ட் அப்போ இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு பார்ஷியல் வித்ட்ராயல்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. லைக் எமர்ஜென்சிஸ் லைக் மெடிக்கல், எஜுகேஷன், ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரிக்கு பார்ஷியல் வித்ட்ராயல் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இபிஎஃப்ஓ தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்குமே யூனிக் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் யூஏஎன் வந்து கொடுப்பாங்க, அசைன் பண்ணுவாங்க ட்ராக்கிங் பர்பஸ்க்கு. இதோட டியூ டேட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு வந்து மந்த்லி வந்து ஃபாலோயிங் மந்த்து வந்து நீங்கள் வந்து 15th வந்து டெபாசிட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி மந்த் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை ஃபெப்ரவரி மந்த் 15th நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் பிஎஃப் பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.